பம்பரோட பாட்டம் எட்ஜ்ல ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைன் குடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பேனட்டோட டோர் பார்த்தோம்னா, ஒரு ஸ்லோப் டிசைன்ல குடுத்திருக்காங்க. மஸ்கிள் டிசைன் மற்றும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் குடுத்திருக்காங்க. இந்த செலரியோவோட பாடி டிசைன் பொறுத்தவரையில ஒரு கிளாசிக்கலான பாடி டிசைன் தான் குடுத்திருக்காங்க. டிசைரோட ஃப்ரண்ட் ஃபேஸ் மற்றும் பலெனோவோட பாடி டிசைன் இந்த செலரியோல நம்ம பார்க்க முடியும். ஃபாக்லாம்போட ஃபீச்சர் பொறுத்தவரையில LXi மற்றும் VXi வேரியண்ட்ல கிடைக்கிறது இல்ல. ZXi வேரியண்ட்ல தான் கிடைக்கிற மாரி குடுத்திருக்காங்க. சிட்டி டிரைவ் பர்ப்போஸ்க்கு இந்த செலரியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட ஓவரால் விட்த் பார்த்தோம்னா 1655 வரதுனால வண்டியோட டிசைன் ரொம்ப காம்பாக்ட்டா இருக்குது. இதனால நம்ம டிராபிக்ல இல்லன்னா பிஸியான ரோட்ல வண்டிய ஈஸியா டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. டெய்லி ரவுட்டினா ஆஃபீஸ் போணும், இல்லன்னா எனக்கு சிட்டிலயே ஃப்ரீக்வென்ட்டா டிரைவ் பண்ற மாரி இருக்குது. ஒரு ஹை ஃபியூல் எஃபிஷியன்ஸியான கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் சூட்டபுளா இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 25.24 கிலோமீட்டர் மைலேஜ் புரொடியூஸ் பண்ணுது.